இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெயிட் லாஸ் பண்ணும்போது காமனாக பண்ணக்கூடிய 11 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம நோட் பண்ணி சரி பண்ணிட்டோம்னா நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு மிஸ்டேக் தான். என்னென்னா, நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, மீல்ஸ் எல்லாம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைப்போம். அந்த மெத்தட் வேணால் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அதோடைய கலோரி வேல்யூ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நம்ம வந்து ஹை கலோரியை சாப்பிட்ருவோம். ஸோ அப்போ கலோரி மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக தெரியாமல் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும், வெயிட் வந்து குறையாது. ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, அன்பேலன்ஸ்டான நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது. இப்போ நம்ம உடம்பு இருக்குன்னா ப்ரோட்டீன் வேணும், ஃபேட் வேணும், ஃபைபர் வேணும், அதேமாதிரி கார்போஹைட்ரேட் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி நியூட்ரிஷனை வந்து பேலன்ஸாக எடுக்கும்போது நம்மளுடைய வெயிட் வந்து பேலன்ஸாக குறையும். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட் மட்டும் நிறைய எடுத்துப்பாங்க, ப்ரோட்டீனோ ஃபேட்டோ எதுவுமே ஃபைபரோ எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இதுவுமே வந்து அவங்க வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஏற்படுத்தும். அடுத்தது மூணாவது மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் எடுக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கிறோம், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் நம்ம கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து வெயிட் லாஸுக்காக ட்ரை பண்ணும்போது நம்மளுடைய மசில் லாஸ் நிறைய ஆகும். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கும் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த அளவுக்கும் ப்ரோட்டீனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை கரெக்டாக எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில். இந்த ட்ரான்ஸ் ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃபுட்டு பேக்கேஜர் ஃபுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப கவனமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாப்பிடாமே இருந்தால் நமக்கு வந்து வெயிட்டு சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். மெட்டபாலிசம் வந்து ஒர்க் ஆகிறத நிறுத்தி போகும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல கலோரி வந்து பேன் ஆகிறதோ, வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்க, அதில் வந்து ப்ராப்ளம் வரதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகாது. ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, கிராஷ் டயட். ஒரு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு 1 வீக்கில் ஒரு 3 days 4 days ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு 5th டேஸ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக சாப்பிட்றது, இல்லை கலோரி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் சாப்பிட்றது, இல்லை ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த டயட்டை வந்து கிராஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். மெட்டபாலிசத்தில் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் வரும். அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, நான் வந்து லிக்விடாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் சுகர் ட்ரிங்க்ஸாக எடுத்துப்பாங்க, இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவும் சுகர் ஆட் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்த பேக்கிங் பண்ண ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹிடன் சுகர்னு சொல்லுவாங்க. 0 கலோரின்னு சொன்னினா கூட அது அந்த சுகர் கண்டென்ட் உடம்புல ஆட் ஆகிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கார்போஹைட்ரேட்டு எடுக்கிறேன், ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸும் பருப்பும் இருக்கிற மாதிரி, அரிசி பருப்பு இருக்கிற மாதிரி அதிகமான ஃபுட்டு இன்டேக் பண்ணுவாங்க. இதுவுமே உங்களுடைய வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும் நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸ் மட்டுமே நிறைய பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மசில் வந்து பேர்ன் ஆகிட்டு மசில் லாஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஃபேட் லாஸ் ஆகிற அளவுக்கு மசில் லாஸுமே ஆகும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வெயிட் லாஸில் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டு, ஒரு நாளுக்கு வந்து கார்டியோ ஒர்க் அவுட், இது மாதிரி வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லா மசிலுமே ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட்டுமே டிசைன் பண்ணணும். ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். இப்போ நான் வந்து டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன், இல்லை ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறேன், இல்லை டயட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படிங்கும்போது நம்ம உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூவால் எதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதா நான் மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற மாதிரி அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுற மாதிரியான டயட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாயிருக்கும். அதை நோட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இப்போ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதுக்குன்னு சில கோச்சஸ் இருப்பாங்க, இல்லை கைட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க.
மற்றவங்க எல்லாரும் என்னென்ன சொல்கிறாங்களோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை சோசியல் மீடியாவில் சில விஷயங்கள் இருக்கும், இல்லை புக்ஸில் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான கோச்சோட அட்வைஸை மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். இன்னொன்று, நம்ம உடம்பே நமக்கு வந்து சொல்லும், இந்த டைமில் நீ தண்ணி குடி, இந்த டைமில் பசிக்குது சாப்பிடு, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டயட்டும் ஒர்க் அவுட்டும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றினோன்னா ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து டிசைட் பண்ணியிருக்கலாம், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் வந்து வெயிட் லாஸ் பிளானுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். என்னென்னா, கஸ்டமர் டயட் பிளான் கொடுக்குறோம், பர்சனல் கோச் அசைன் பண்ணி கொடுக்குறோம், டயட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபாலோ கொடுக்குறோம், சில சப்ளிமெண்ட் பிளான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம், ஒர்க் அவுட் சார்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி உங்களோட வெயிட் லாஸும் உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட் லாஸும் எந்த அளவுக்கு ஆகுது, இன்ச் லாஸ் எந்த அளவுக்கு ஆகுது, உங்களுடைய ட்ராக்கிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி உங்களுக்கு 100% அக்யூரேட்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்த் ரெக்கவர் பண்ணுறதுக்கோ சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நீட் எதுவும் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.